இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரீயாக டோக்கன் ஏர் ட்ராப் வந்து பண்ணுறாங்க. அதாவது உங்ககிட்ட டெலகிராம் அக்கௌண்ட் இருந்தாலே போதும் மினிமம் $5லேருந்து $100 வரைக்கும் இதில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். உங்களுக்குமே கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து டேப் பாட்டோ இல்லை ஸ்வாப் பண்ணுற பாட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது டெலகிராமோட ஒரு மீம் காயின் ஓகேங்களா. ஸோ டான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மீம் காயின் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸில் இருக்காங்க. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட்.io அதில் ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸுமே லிஸ்ட் ஆக போகுதுன்னு ரூமர்ஸுமே போயிட்டுருக்கு. ஏன்னா பைனான்ஸோட ஹாட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸுமே இது லிஸ்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல் பேங்க் இருக்குல்ல, எல் பேங்க்லுமே இந்த மாதிரி லிஸ்ட் ஆக போகுது கம்மிங் சூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பிட்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பிட்கெட்லையுமே இது வந்து லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா $0.04 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி இப்போ ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது இதில் பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வாவ் லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். செக்கிங் யுவர் அக்கௌண்ட்டுன்னு வரும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை ஏஜ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி லெவல் அனலைஸ் பண்ணுவாங்க. டெலகிராம் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு செக் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓஜி ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எல்லாமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் டிக் வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. அப்புறம் கண்டினியூ கொடுத்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் எத்தனை வருஷம் பழமையான அக்கௌண்ட்றது தெரிஞ்சிடும். ஸோ என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய கரண்ட் நம்பர் என்னங்கிறதுல இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நிமிஷத்துக்கு மாறிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதாவது டாப் 25 டெலிகிராம் யூசர்ஸில் நான் வந்து இருக்கேன். இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் வந்து ஏஜை வந்து செக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ கிடைக்கும். எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3075 டாக்ஸ் வந்து ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஆன் டெலகிராம். இது நம்ம டெலகிராம் சைட்லேருந்து வருதுன்றதுனால எந்த ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவங்களோட நிறைய பேர் அவங்களோட டெலகிராமை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா ஹேக் ஆகிடுன்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்பவே சேஃப் தான். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுமாரி நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இதில் ஒன்று ஹைப் கொடுத்து ஒன்று ஹிட் ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு பின்னாடி ஸ்கேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஸ்கேம் ஆகிடாதீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் ஏஜிங் எவ்வளோ, டெலகிராம் ப்ரீமியம்க்கு எவ்வளோன்றதை காமிப்பாங்க. இங்கே ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீமியம்க்கு எவ்வளோன்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட டெலகிராம் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெலகிராமில் அக்கௌண்ட்டாக கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட்டுன்றதை பார்க்க போகிறீங்க. அந்த பாயிண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்கே எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் இவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலை நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஏர்ட்ராப் டெலிகிராம் சேனல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ